ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த பருப்பு பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சேம் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ற அதே ஃபீலிங்ஸே இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி நாம சாம்பார் குழம்பு இன்னும் வெரைட்டியா சாப்பிட்றத விட இந்த பருப்பு பொடி செஞ்சு சாதத்துல சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். முன்னாடி கடாயில 100 கிராம் துவரம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருகாம ப்ரௌன் கலரா வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 100 கிராம்ங்கிறது உங்க வீட்டுல இப்போ ஆல்ரெடி இந்த தோரம்பருப்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கும். அதனால நீங்க டம்ளர் கப்ல எதுல வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போது சின்ன ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. பொடி கருகின வாடை வந்துடும். அடுத்து பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கருகாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாசி பருப்பு, தோரம்பருப்பு, கடலம்பருப்பு 3ம் 100 கிராம். இல்ல உங்க வீட்டுல கப்ல டம்ளர்ல எதா இருந்தாலும் ஒரே அளவா சேமா எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதை இந்த 3த்தையும் தனித்தனியா ஒரு தட்டுல சூடு இல்லாம தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து ஒரு தட்டுல போட்டு ஆற விடுங்க. பொட்டுக்கடலையும் நீங்க கோல்டன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க இந்த 3 பருப்பும் ஒரே அளவுங்க. அதோட பாதி பொட்டுக்கடலையை போட்டுக்கணுங்க. கருவேப்பிலை ஒரு சிறிதளவு, ஒரு கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பா இருக்கணுங்க. ட்ரையா இருந்தாதான் உங்களுக்கு பொடி நைஸா வருங்க. 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு பூண்டு ஒரு 10 நல்லா தட்டி இந்த நெய்யில நல்லா ரோஸ்டா வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அது தட்டுல போட்டு ஆறின பிறகு கையில பிடிச்சிங்கன்னா முறுமுறுன்னு இருக்கணும். அப்பதான் அந்த பொடியில நீங்க போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சி பொடி நல்லா ட்ரையா வரும். ஸோ அதனால நீங்க இதை நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்ல போட்டு இதை வறுக்கிறதுனால பொடி நல்லா வாசனையா இருக்குங்க. அதனால தாங்க நெய் விட்டு வறுக்கிறது. இது இந்த பருப்பு பொடி நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸா இருக்குங்க. அது அதே மாதிரி வரமிளகாயம் 10 போட்டு நான் 10 போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா காட்டமா இருக்கிறதுனால அந்த பருப்பு பொடியோட இந்த காரம் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. இதோட கல்லுப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டுல ஆற விட்டதை இந்த பருப்பு ஐட்டத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் மிக்சியில கொரன்னு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலைய போட்டு நல்லா மிக்சியில அடிச்சிங்கன்னா நல்லா பொடியாயிடுங்க. அந்த பொடியானதை சூடான சாதத்துல நல்லெண்ணெய் இல்ல நெய்ல நீங்க இந்த பொடியை ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சுவையான அருமையான டிஷ்ஷுங்க இது. நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். and then see you, bye bye.